ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் மகர ராசிக்காரர்கள் மேரேஜ் மேட்சிங் என்று வருகிற போது, திருமண பொருத்தம் என்று வருகிற போது, எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொண்டால் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கலாம். மகரம் என்று சொல்கிற போது அங்கே திருகோணம், அவிட்டம், உத்திராட நட்சத்திரங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. பெரும்பாலும் திருமண வாழ்க்கை என்று வருகிற போது மகர ராசிக்காரர்களுக்கு தேர்வு செய்வதற்கு நிறைய ராசிகள் இருக்கிறது. பெரும்பாலான ராசிகளோடு மகர ராசிக்காரர்கள் இல்லற பந்தத்துல, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் மேட்சிங், திருமண பந்தத்துல இயல்பாக ஒத்து போகிறார்கள். அதாவது நல்லபடியாக ஒரு செக் பண்ணி பார்த்ததில்ல. பெரும்பாலான மகர ராசிக்காரர்கள் எல்லா ராசிக்காரர்களோடும் ஒத்து போகிறார்கள். அவர் நல்ல ஸ்கோர் பண்ணி இருக்கிறார்கள் திருமண வாழ்க்கையில. இது அழகா செக் பண்ணி பார்த்தாச்சு. அதாவது எந்த ராசிக்காரர்களோடும் ஒத்து போகக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். திருமண பந்தத்துல நிலராசி, பொறுமை, சகிப்புத்தன்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல், இப்போது இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அடுத்து என்ன செய்யலாம் என்று சொல்லி பார்த்து போகக்கூடியவர்கள், கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கக்கூடியவர்கள். அதனால இல்லற பந்தத்துல நல்லபடியாக ஸ்கோர் பண்ணி இருக்கிறார்கள். மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான ராசிக்காரர்கள் ஒத்து போகிறார்கள். சரி, எந்தெந்த ராசிகளை அவாய்ட் பண்ணிட்டா பெரும்பாலான சிக்கல்களில் இருந்து மகர ராசிக்காரர்கள் விடுபட முடியும்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஒளி ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய கடக, சிம்மத்தை மகர ராசிக்காரர்கள் முடிந்த வரைக்கும் சற்று அவாய்ட் பண்றது நல்லது. திருமண பந்தத்துக்குள் சேர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அதிலும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களை மகர ராசிக்காரர்கள் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. இங்கே மகரம் நிலராசி, சிம்மம் என்று பார்க்கிற போது மகரம் பூமி தத்துவம், சிம்மம் என்று பார்க்கிற போது நெருப்பு. இங்கே மகரத்துக்கு அதிபதி சனி, அங்கே சிம்மத்துக்கு அதிபதி என்று பார்க்கிற போது சூரிய பகவான். பெருசாவுக்கு போகவில்லை. 6, 8 வருகிறது. மகரத்திலிருந்து சிம்மத்தை பார்க்கிற போது 8, சிம்மத்திலிருந்து மகரத்தை பார்க்கிற போது 6, சஷ்டாஷ்டகமாக வருகிறது. அதனால முடிந்த வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களை திருமண பந்தத்துக்குள் சேர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஒரு சேஃப், ஒரு பாதுகாப்பு. சரி, அப்ப கடகராசியும் ஒளி ராசியாச்சு. கடகராசிக்காரர்களை மகர ராசிக்காரர்கள் திருமணம் செய்யக்கூடாது, முழுமையாக புறக்கணித்தே ஆக வேண்டும் என்று இல்லை. 7வது ராசியாக வருகிறது. அதே நேரம் ஒரு 50-50, 50-50 வைத்துக் கொள்ளலாம். அதாவது ஒரு ஆப்ஷனாக வைத்துக் கொள்ளலாம். கண்டிப்பாக கடகராசிக்காரர்களை திருமணம் செய்துதான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. ஒரு ஆப்ஷனாக வைத்துக் கொள்ளலாம். மற்ற பொருத்தங்கள் எல்லாம் நன்றாக வருகிற போது பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் சிம்ம ராசிக்காரர்களை மகர ராசிக்காரர்கள் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. அதே நேரத்தில் வேறு எந்த ராசிகளை திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது என்று சொல்லி பார்க்கிற போது மகர ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லி இல்லை. மிதுன ராசிக்காரர்கள் இண்டிவிஜுவலாக தங்களுடைய சொந்த புத்தியிலே செயல்படக்கூடியவர்கள், உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள். அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னா மிதுன ராசிக்காரர்களோடு உங்களுக்கு ஒத்து போய்விடும். என்னன்னு சொன்னால் மகர ராசி அதிபதியும் சிம்ம ராசி அதிபதியும் நண்பர்கள். சனியும் புதனும் நண்பர்கள் ஆயிட்டே. அதனால மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புத்தி ஷார்ப்பாக வேலை செய்யும். அவர்களுக்கு கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் புத்திசாலித்தனத்துல. அதனால உங்களுடைய பேச்சை கேட்கின்ற அளவில் அங்கே பொறுமை இல்லை அவர்களுக்கு. இந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஒத்து போய்விடும். நீங்கள் முழுமையாக அவாய்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் திருமண பந்தத்துல லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் மேட்சிங், திருமண பந்தம் இல்லற வாழ்க்கைக்குள் நீங்கள் சேர்த்துக் கொள்ள கூடாது என்று சொன்னால் மகர ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களை திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது நல்லது நல்லது. இந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி பெரும்பாலான ராசிகள் மேஷம், ரிஷபம், இங்கே கன்னி இருக்கிறது, விருச்சிகம் இருக்கிறது, பக்கத்திலேயே கும்பராசி இருக்கிறது. பெரும்பாலான ராசிக்காரர்களோடு மகர ராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக ஒத்து போகிறது. அதுல இன்னும் ஒரு ஆழமான கொஸ்டின்ஸ் இருக்குது. அதாவது மகர ராசிக்காரர்களையே திருமணம் செய்ய முடியுமா? முடியாதென்று இல்லை. வேறு நட்சத்திரங்களாக தசா சந்தி விடக்கூடாது. தசா சந்திப்பு பொருத்தம் நல்லபடியாக இருக்கிற போது கடைசி ஆப்ஷனாக அதை பார்த்துக் கொள்ளலாம். முடிந்த வரைக்கும் ஏகராசியை திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. வேறு வழி இல்லை, வயதாகி கொண்டே போகிறது, கடைசி ஆப்ஷனாக இதுதான் இருக்கிறதுன்னு சொல்கிற போது வேறு நட்சத்திரங்களாக ஆண் நட்சத்திரம் முதலிலும் பெண் நட்சத்திரம் பின்பாகவும்
தசா சந்தி, அதாவது தசா சந்திப்பு பொருத்தம் நன்றாக இருந்து இது போன்ற சூழல் இருக்கிற போது ஏக ராசியை ஒரே ராசியை திருமணம் செய்யலாம். கடைசி ஆப்ஷனாக வைத்துக் கொள்ளலாம். மகராசிக்காரர்கள் திருமணம் செய்யவே கூடாது என்ற ராசி என்று பார்க்கிற போது சிம்ம ராசிக்காரர்களை திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. இதுதான் இந்த சூட்சமம். திருமண வாழ்க்கை என்று வருகிற போது 2ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. 2ஆம் இடம் என்றது உங்களுடைய குடும்பம். 7ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய களத்திர ஸ்தானம். கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன். 8ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய மாங்கல்ய ஸ்தானம். 8ஆம் இடத்திலே நிற்கிற ஒரு கிரகம் 2ஆம் வீட்டை பார்க்கும். 8ஆம் வீட்டுல ஒரு இயற்கை அசுப கிரகம் இருந்தால் 2ஆம் வீட்டை 180 டிகிரியில சமசப்தம பார்வையாக பார்த்து கெடுக்கும். 8ஆம் இடத்துல ஒரு நல்ல சுப கிரகம் இருந்தால் 2ஆம் வீட்டை பார்த்து வளர்க்கும், குடும்ப வீட்டை பார்த்து வளர்க்கும். அதனால 2, 7, 8ஆம் இடங்கள் நல்ல சுபத்துவமாக இருந்து 2, 7, 8ஆம் அதிபதிகளும் நல்ல சுபத்துவமாக இருந்து வயசு காலத்துல வாழ்ற காலத்துல திருமணம் செய்கின்ற காலத்துல நல்ல யோக தசா புத்திகளும் நடந்து அல்லது 3, 7, 11 அடிப்படையிலான தசா புத்திகள் நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல திருமணம் நடக்கும். அந்த திருமண வாழ்க்கை நிலைக்கும் நீடிக்கும், பயன் தரும். அடிப்படையாக உங்களுடைய பிறந்த ஜாதகம் என்ன ஸ்கோர் பண்ணி இருக்குதுன்னு பார்க்க வேண்டும். சத்பலத்துல திக்பலம், திருக்பலம், ஸ்தான பலம் என்ன சத்பலத்துல உங்களுடைய ஸ்கோர், உங்களுடைய ஜாதகத்தின் ஸ்கோர் என்ன, லக்னம் லக்னாதிபதி வலு எப்படி இருக்கிறது, 2, 7, 8ஆம் இடங்கள் எப்படி இருக்கிறது, வயசு காலத்துல வாழ்ற காலத்துல நல்ல யோக தசா புத்திகள் நடக்கிறதா இல்லையா, அல்லது 3, 7, 11 அடிப்படையிலான திருமணத்தை குறிக்கக்கூடிய 3, 7, 11 அடிப்படையிலான தசா புத்திகள் நடக்கிறதா, உங்களுடைய பிறந்த ஜாதகம் என்ன ஸ்கோர் பண்ணி இருக்கிறது என்பது எல்லாமே உங்களுடைய திருமண வாழ்வை டிசைன் பண்ணும். எது எப்படி இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் திருமண பந்தம் என்று பார்க்கிற போது அவர்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கிறது. அதை செக் பண்ணி பார்த்ததுல பெரும்பாலான மகர ராசிக்காரர்களுக்கு இல்லற வாழ்க்கை நன்றாகத்தான் இருந்திருக்கிறது. மற்ற ராசிக்காரர்களோடு ஒப்பிடுகிற போது குறிப்பாக மகரத்தில் பிறந்து விட்டால் சிம்ம ராசிக்காரர்களை இல்லற பந்தத்துக்குள் சேர்த்துக் கொள்ளாமல் இருப்பது சேஃப். இப்போது உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்கார்.